வணக்கம். இந்த வீடியோவில் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பாரத் 22 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. இதோட பெஞ்ச் மார்க்கை பார்க்குறப்ப 5 இயர்ஸுக்கு 23.45% இருக்குது. இதோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 16.77%லையும் பீட்டா 0.93%லையும் ஷார்ப் ரேஷியோ 1.81%லையும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் பீட்டாவும் சுமாராக இருந்தாலும் ஷார்ப் ரேஷியோ எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபண்டு பாரத் 22 ETF இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ரிட்டர்ன்ஸை பார்க்குறப்ப பெர் ஆனுவல் ரிட்டர்னாக 1 இயரில் 71.27%, 2 இயரில் 42.76%, 3 இயரில் 38.84%, 5 இயரில் 23.45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி லம்சமாக இந்த ஃபண்டில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போ கரண்ட் வேல்யூ 28,700 இருக்குது. எஸ்ஐபி வழியாக மாதம் 1000 ரூபாய் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 1,46,000 இருக்குது. 36.46% ஆனுவல் ரிட்டர்னாக கிடச்சிருக்கு. இதோட என்ஐவி 29 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட ஃபண்ட் சைஸு 733 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.09%ல் இருக்குது. வேல்யூ ரிசர்ச்சில் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் மினிமம் 3 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். 3 வருஷத்துக்குள்ளே இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 20% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஓவர்சீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட்லி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு வழியாக தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். உங்களோட தேவைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி உங்கள் பர்சனல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.